இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஹெல்த்தியான வெண்டைக்காய் தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி டெண்டராக இருக்கக்கூடிய இலசாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேஸ்டியான தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு சின்ன வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தும் போது தக்காளி குயிக்காக வதங்கி வந்துடும் பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் வளவழுப்பு தன்மை இருக்குது, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த தக்காளியோடைய ஈரத்தன்மையிலேயே அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா குக்காய் வந்துருச்சு. இப்போ இந்த வளவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு இன்க்ரீடியன்ட்டு நம்ம சேர்த்து போகிறோம். இப்போ ஒரு 1/4 டம்ளருக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஓப்பன்லேயே விட்டுட்டு இப்போ இதுக்கு வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் இடிகளில். இப்போ இந்த அளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இடித்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேர்த்து அதை தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அப்படியே இடித்து போட்டாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த வழுவழுப்பு தன்மையே இருக்காது. ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்த வேண்டியதில்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதம் ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்றத விட ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். வெரைட்டி மீல்ஸ் கூட வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஹெல்த்தியான வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.